2007 பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அடையாளம் தெரியாத ஒரு மனுஷன் அவரோட கால் வீக்கா இருக்கு இல்ல கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராரு. உடனே டாக்டர்ஸ் அவருக்கான பேசிக் செக்ஸ் எல்லாமே பண்றாங்க. பட் எல்லாமே நார்மலா தான் இருக்கு. சரி, ஓகே, ஏதோ ஒரு நர்வ் ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் எம்ஆர்ஐ எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. பிரெயின் எம்ஆர்ஐயோட ரிசல்ட்ஸ் டாக்டர்ஸ் ஒரு பக்கம் ஆச்சரியப்படுத்துது, இன்னொரு பக்கம் பயம்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட தலையில கிட்டத்தட்ட 90% ஆஃப் பிரெயின் இல்லவே இல்லை, வெறும் 10% ஆஃப் பிரெயின் தான் இருக்கு. அதுவும் அவரோட ஸ்கல்ல ஒட்டிக்கிட்டு இருந்திருக்கு. இதை பார்த்தோன்னே டாக்டர்ஸ் எல்லாருமே இவருக்கு வெறும் 10% ஆஃப் பிரெயின் தான் இருக்கு, இவர் எப்படி இவ்வளோ கான்சியஸா இருக்காரு, இல்லை நார்மலா பிஹேவ் பண்றாரு, ஒருவேளை இவர் அவரோட டேஸை எண்ணிக்கிட்டு இருக்கலாம், இவர் எப்போ வேணாலும் இறந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. உடனே அவரை அந்த ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணிட்டு அவரோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹிஸ்ட்ரியில் இது வரைக்கும் யாருக்காவது இப்படி நடந்திருக்கா, ஒருவேளை நடந்துருந்துச்சு அப்படின்னா அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணாங்க, யார் ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிற கான்டாக்ட்லாம் எடுத்து எல்லாருக்கும் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரமே மெடிக்கல் வேர்ல்டில் அந்த மனுஷன் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுறாரு. நிறைய டாக்டர்ஸ் அவரை எக்ஸாமைன் பண்ணுறாங்க. அண்ட் கடைசியாக இவருக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ரேர் கண்டிஷனை பற்றி அவங்க ஒரு முடிவுக்கும் வராங்க. அந்த முடிவு என்ன அப்படின்னா, இவருக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ரேர் கண்டிஷனோட பேரு ஹைட்ரோசிபாலஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்றாங்க. அதுவும் இந்த விஷயம் ஒரே நைட்ல நடந்துடல. அவர் பிறந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவரோட தலையில அந்த ஃப்ளூயிட் சேர்ந்துக்கிட்டே தான் வந்திருக்கு. ஃப்ளூயிட் சேர சேர அவரோட பிரெயினை கொஞ்சம் கொஞ்சமா அது அரிச்சுக்கிட்டே தான், அதாவது எரோட் பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்கு. இப்போ பிரெயின்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி எரோட் ஆகுது அப்படின்னா அது செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த வேலையை அவரோட பிரெயின் நல்லா இருக்கக்கூடிய இன்னொரு பகுதிக்கு பிரிச்சு கொடுக்குது. அந்த இடமும் அந்த வேலையை கரெக்டா செய்யறதுனால தான் அவர் நார்மலாகவும் கான்சியஸாகவும் இந்த 44 வருஷமா உயிர் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப பார்த்தோம்னா பிரெயினோட ஒரு பார்ட் கான்சியஸ்னஸ்க்கும் இல்ல லாஜிக்கல் ரீசனிங்கும் காரணம் அப்படின்னா அந்த இடம் அரிக்கப்படும் போது அவரோட பிரெயின் நல்லா இருக்கக்கூடிய இன்னொரு பக்கத்துக்கு இந்த வேலையை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு கொடுக்கும். அந்த இடம் அந்த வேலையை கரெக்டா செஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு அந்த அரிக்கப்பட்ட அந்த இடத்தோட தேவை இல்லாம போயிருது. ஸோ இப்படிதான் அவர் இவ்வளவு நாள் நார்மலா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. பட் இப்போ அவரோட பிரெயின்ல 90% இல்லாம வெறும் 10% தான் இருக்கு. ஸோ இத்தனை வருஷம் இந்த எரோஷன் எப்படி நடந்திருக்கு, இந்த டைம் ஸ்பேனை வச்சு கணக்கு போட்டு பார்க்கும்போது அவர் வெறும் 4 வருஷம் தான் இன்னும் உயிரோடு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போடுறாங்க. பட் இது வரைக்கும் இந்த சயின்ஸ் அண்ட் மெடிக்கல் வேர்ல்டு ஒருத்தருக்கு பிரெயின் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அவர் இறந்துருவாரு, இல்லைன்னா மென்டலி அன்ஸ்டேபிளா போயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சயின்ஸ் வச்சிருந்த அந்த பேரியரை உடைச்சிட்டு கிட்டத்தட்ட 44 வருஷமா வெறும் 10% பிரெயினோட இவர் எப்படி உயிர் வாழ்ந்தாரோ அதே மாதிரி தான் இப்போ அந்த டாக்டர்ஸ் போட்ட அந்த 4 வருஷம் தான் உயிர் வாழ்வாரு அப்படிங்கிற கணக்கையும் உடைச்சு 2007 கண்டுபிடிக்கப்பட்ட இவர் 2021 வரைக்கும் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அவர் மேல இன்னும் ரிசர்ச் நடந்துகிட்டு தான் இருக்கு. இவர் அந்த 10% பிரெயினோட எப்படி உயிரோடு இருக்காரு அப்படிங்கிறத வச்சு ரிசர்ச் நடந்துகிட்டு தான் இருக்கு. பட் இந்த ரிசர்ச் இன்னும் நடந்துகிட்டு இருக்கிறதுனால இவரோட பேரை யாரும் இன்னும் கான்ஃபிடென்ஷியலாக வச்சிருக்காங்க. ஸோ இவர் ட்ராக் பண்ண முடியல. பட் இது வரைக்கும் இவரை வச்சு கண்டுபிடிக்கப்பட்ட ஃபைண்டிங்ஸ் அண்ட் இனிமேலும் இவர் எப்படி உயிரோடு இருக்காரு அப்படிங்கிற ஃபைண்டிங்ஸ் இதெல்லாமே ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துச்சு அப்படின்னா எத்தனையோ பிரெயின் டெட்டான பேஷண்ட்ஸை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. அண்ட் இது நம்மளோட ஹியூமன் ஏரால கண்டிப்பாக ஒரு மைல் ஸ்டோனாகவும் இருக்கும். அண்ட் இவரை பற்றி நீங்கள் இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவரை பற்றி ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் கூகுளில் இருக்குது. பட் நான் ரெஃபரன்ஸுக்கு என்னென்ன ஆர்டிகல்ஸ் எடுத்துக்கிட்டனோ அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பொறுமையாக அதை படித்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்ட் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.